நான் இன்று தமிழகத்தில் வசிக்கிறேன். நான் ஒருவேளை பீகாரில் போய் வசித்து அங்கு நான் வாக்காளர் ஆக வேண்டும் என்றால் நான் ஆகலாம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. என்ன இருக்குது தவறு? பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் வந்து தாராளமாக வாக்காளர் ஆகுது. என்ன வேறு நாடா? ஆனால் அதற்கென்று சில நடைமுறைகள் வழிமுறைகள் இருக்கின்றன. சீமான் அவர்கள் சொல்வது போலலாம் அங்கே இருக்கக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் இங்கே வந்து ஆயிடுவாங்கன்றதெல்லாம் கற்பனை மட்டுமல்ல. எதையாவது பேச மேய்க்க பார்த்தா ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பேசுகிறாங்க. சார், பாஜகவுக்கான வாக்கு வங்கி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு செயலாக இதை பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பீகாரில் இருக்கு. அப்போ பீகாரில் இருக்கிறவங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? இங்கே சார் தமிழ்நாட்டில் அதாங்க, பீகார் ஆளுங்கள்லாம் அங்கேருந்து நீங்கள் வந்து தானே வாக்கு போடுறோன்றாங்க. அப்புறம் அங்கேயே இப்போ வந்து பிஜேபி பயப்படுதுன்னு சொல்கிறாங்க. முரண்பாடாக இல்லை? தமிழ்நாட்டில் பீகாரில் இருந்து தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக மாறுபவர்கள் பாஜக ஆதரவாளர்கள்னு சொன்னால், பீகாரில் வாக்காளர்களை நீக்குகிறார்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எங்கள் ஆதரவாளரை நாங்கள் அங்கே நீக்கணும். இதிலிருந்தே இவங்க என்ன பேசுகிறாங்கன்றது உங்களுக்கு புரியுதா? எந்த ஒரு கருத்துமே இல்லாமல், அர்த்தமே இல்லாமல் எதையாவது பேசிக்கொண்டிருப்பது. அதாவது இது ஒரு நோய். தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் மீடியாவில் மேய்க்க தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ எதையாவது பேசணுமேனு பேசுகிறாங்க. இதான் விஷயம்.